உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். என்னதான் ஹாஸ்பிட்டலுக்கே போனாலுமே நல்லா தான் இருக்கீங்க, உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க. உடல்ல வந்து ஏதாவது ஒரு உபாதை இருந்துகிட்டே இருக்கும். செய்வன மாதிரி எதனா பண்ணியிருக்காங்களா, புண்ணியத்தால மற்றதால பாதிக்கப்பட்டு இவர் படுத்துன்னு இருந்தா அதனால அது செட் ஆகாது. சூரியன் அஸ்தமனம் ஆகும்போது இந்த கழுகண்ணியில் சிகப்பு திரி போட்டு விளக்கேற்றி ஒரு 45 நிமிஷம் எரிஞ்சா போதும். அந்த ஒளியை இவர் பார்த்துன்னு வந்துருந்தாருன்னா 5 வாரம் செஞ்சு 6வது வாரத்துக்குள்ள இந்த சண்டை சச்சரவு அந்த மாதிரி பிரச்சனைகள் வீட்டில் நிறைய இருக்கும். அதுக்குமே வந்து இந்த பில்லி சூனியம் அதெல்லாம் ஒரு காரணமா? 54 வகையான சாம்பிராணி இருக்குது, மூலிகைகள் இருக்குது. அந்த மூலிகைகளோடு அந்த சாம்பிராணி போட்டு அந்த தாக்கம் குறையும். அரச மரத்தடியிலையும் வன்னி மரத்தடியிலும் தான் இருக்கக்கூடாது. இந்த வேறு அதுக்குண்டான ரட்சைக்குண்டான எந்திரத்தை எழுதி அந்த எந்திரத்தில் வந்து முடிச்சு போட்டு கட்டினா நமக்கு அந்த துச சக்தி தன்னால் விலகும். ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள். முக்கிய தகவல்களை குறுஞ்செய்தி வாயிலாக தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்க. அதற்கான லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நம்ம ஆதன் ஆன்மீகத்தில் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பல கேள்விகளுக்குமே தினந்தோறும் ஒவ்வொரு வகையில பதில்களை பார்த்துக்கிச்சுக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னா காளி உபாசகர் சிவசக்தி கே கிருபானந்தம் சாமிகள் தான் இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாரு. அவர்கிட்ட நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம் சார். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? எல்லாம் வல்ல இறைவன் அருளால் ஆனவருடைய ஆசீர்வாதத்தால். ஓகே. இப்போ நிறைய பேருக்கு வந்து ஹாஸ்பிட்டலுக்குலாம் போவாங்க, ரொம்ப நாளாக உடம்பு சரியில்லாமலே இருந்துக்கிட்டே இருப்பாங்க. என்னதான் ஹாஸ்பிட்டலுக்கே போனாலுமே நல்லா தான் இருக்கீங்க, உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க. ஆனால் அவங்களுக்கு எப்பயுமே வந்து ஏதாவது ஒரு உடலில் வந்து ஏதாவது ஒரு உபாதை இருந்துக்கிட்டே இருக்கும், அதாவது தீராத நோய் இருந்துக்கிட்டே இருக்கும். அதை வந்து எப்படி சரி பண்ணுறதுன்னு நினைக்கிறீங்க சார்? அவருக்கு வந்து ஏதாவது இந்த மாதிரி செய்வன மாதிரி எதனா பண்ணியிருக்காங்களா, அந்த மாதிரி ஏதாவது இருக்கா, இந்த மருந்து கொடுக்கும்போது சைடு எஃபெக்ட் வேறு மாதிரியாக வருதா, தலைவலின்னு போகிறோம், தலைவலி தான் குணமாகணும், தலைவலிக்கு இன்ஜெக்ஷன் போட்டால் சில பேருக்கு சைடு எஃபெக்ட் வரும், அது வயிற்று வலிக்குதுன்னுவாங்க. எல்லாம் நல்ல மருத்துவர்னு சொல்லுவாங்க, ஆனால் இவருக்கு மட்டும் அது செட் ஆகாது. காரணம் என்னன்னு சொன்னால் உண்மையான நோய் இருந்தால் செட் ஆகும். இந்த மாதிரி சூன்யத்தால் மற்றதால் பாதிக்கப்பட்டு இவர் படுத்துன்னு இருந்தால் அதனால் அது செட் ஆகாது. அதுக்கு உண்டான இந்த துஷ்ட சக்தியை விளக்கிறதுக்கு சின்ன ஒரு எளிமையான பரிகாரத்தை சொல்கிறேன். எழுதுக்கவே முடியல, ரொம்ப படுத்துனே இருக்கிறாங்க, அவங்க இந்த மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது கடுகு எண்ணெய் நாட்டு மருந்து கடையில் கிடைக்குது. கடுகு எண்ணெய் வாங்கி அதுக்கு சிகப்பு கலர் திரி போட்டு ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் படுக்கையாக படுத்துன்னு இருக்காரு. அவர் எதிரில் இந்த புது அகல் ஒன்று வச்சு படுக்கையிலையும் படுத்துன்னு இருக்காரு. அவருக்கு நேராக ஏதோ ஒரு ஸ்டூலோ எதனோ ஒன்று வச்சு வில்லேஜ் அந்த தவலையை கவுத்து அது மேலே வந்து இந்த கடுகு எண்ணெய் ஊற்றின அந்த விளக்கை கொளுத்திட்டு ஓம் ஆதித்யாய நம ஒரு 108 முறை. சரி, அவரால் சொல்ல முடியல, அவருக்காக நீ நினச்சிக்கின்னு ஓம் ஆதித்யாய நமன் எப்போ சொல்லணும்? சாயங்கால நேரத்தில் சொல்லணும். சூரியன் அஸ்தமனம் ஆகும்போது இந்த கழுகண்ணியில் சிகப்பு திரி போட்டு விளக்கேற்றி ஒரு 45 நிமிஷம் எரிஞ்சா போதும். அந்த ஒளியை இவர் பார்த்துன்னு வந்துருந்தாருன்னா அப்படி திரும்பி படுக்கிறாரு, இப்படி திரும்பி படுக்கும்போது அந்த ஒளியை பார்க்கணும், என்னுடைய நோய் சீக்கிரமாக குணமாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சூரிய நாராயணனை மனதார வேண்டிக்கணும். அவருக்கு சொல்ல முடிஞ்சாலும் ஓம் ஆதித்யாய நம அப்படின்னு சொல்லலாம். ஆதித்யாய நம்ம எனக்கு சொல்கிறதுக்கு வாயில் இல்லை, ஓம் சூரிய தேவாய நம. இது சூரியன் மறைய நேரத்தில் அந்த விளக்கு ஏற்றி, ஏன்னா அந்த நேரத்தில் தான் வந்து சின்ன ரூமாக இருந்தால் கூட இருட்டாக இருக்கும், பெரிய ரூமாக இருந்தாலும் இருட்டாக இருக்கும். காலையில் நேரத்தில் செஞ்சோம்னா எவ்வளோ பெரிய விளக்கு வச்சாலும் ஒளி கிடைக்காது. இரவு நேரத்தில் தான் சின்ன விளக்கு வச்சா கூட அந்த ரூம் ஃபுல்லாக ஒளி கிடைக்கும். இவர் படுத்துன்னு இருக்கிற அந்த ரூமில் ஃபுல்லாக வந்து அந்த ஒளி வந்து பாஸ் ஆகணும். அதனால் அந்த கடுகண்ணியை திரி போட்டு அதை வச்சு கொளுத்துனாங்கன்னா அவருக்கு நோய் படிப்படியாக 5 வாரம் செஞ்சு
6வது வாரத்துக்குள்ளே எந்த மருந்து கொடுத்தாலும் உடனே அவருக்கு சரியாகுன்ற நிலைமை உண்டாகும். அதுக்கப்புறமா அவரை கூட்டிகிட்டு போய் என்ன பரிகாரம் பண்ணுமோ அதை பண்ணிக்கலாம். கண்டிப்பாக. அதே மாதிரி நிறைய பேர் வீட்டில் வந்து நல்லா தான் இருப்பாங்க, ஆனால் திடீர்னு ஒரு சண்டைகள் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த சண்டை சச்சரவு அந்த மாதிரி பிரச்சனைகள் வீட்டில் நிறைய இருக்கும். அதுக்குமே வந்து இந்த பில்லி சூனியம் அதெல்லாம் ஒரு காரணமா அப்படின்னு தெரியாது, அவங்களால கண்டே பிடிக்க முடியாது. இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் எங்கள் வீட்லேயும் இருக்குது அப்படிங்கிறத அவங்க எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? அவங்க வந்து நிம்மதியே இல்லாமல் சமையல் செய்வாங்க, சமையல் செய்யும்போது கூட நிம்மதி இருக்காது. காசில் குழம்புக்கு உப்பு போட்டோமா இல்லையான்னு 2 முறை போட்டுருவாங்க. என்ன டேஸ்ட்டு தாளிச்சத்துக்கு மாமூலாக வந்து அவங்க காசு சாப்பிட்டு நல்லா இருந்துச்சுன்னா நல்லா செய்வாங்க. அதே நல்லா செய்கிற கை வந்து டேஸ்ட்டு மறந்துடும். இந்த மாதிரி தொல்லைகள் வந்து அவங்களுக்கு பாதிக்கும் போது கணவனை கண்டா பிடிக்காது. லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருப்பாங்க, அது வந்து சில நாளில் கசந்து போகும். இவங்க லவ்வை பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் செய்வாங்க. அந்த துஷ்சக்தி உள்ளே நுழையும். அந்த துஷ்சக்தி உள்ளே இருக்குதா அதை பார்த்து அதுக்கு வந்து 54 வகையான சாம்பிராணி இருக்குது, மூலிகைகள் இருக்குது. அந்த மூலிகைகளோடு அந்த சாம்பிராணி போட்டு ஒரு 9 நாள் அந்த வீட்டில் பசுமாட்டு கோமியம், தர்பை, கல் உப்பு, மஞ்சள் தூள் போட்டு வீடு வாசல்லாம் தொளிச்சிட்டு இந்த சாம்பிராணி புகையை போடும்போது அந்த தாக்கம் குறையும். அதே மாதிரி இது வெள்ளெருக்கன் நூல், இது வெள்ளை துணியில் திரிச்சு அகலில் வந்து விளக்கெண்ணெயில் விளக்கேற்றினாங்கன்னா இல்லை நல்லெண்ணெயில் விளக்கேற்றினாங்கன்னா பவர் குறையும். இதை செய்யலாம். இந்த மாதிரி செஞ்சாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். வேர் சொன்னீங்கல்ல சார், அது எந்த மாதிரி வேர் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? அம்மா இதுக்கு வந்து ஒரு 100 வில்வ மரம் இருக்குதுன்னா அந்த 100 மரத்தில் ஏதாவது ஒரு மரத்தடியில் தான் இது முளைக்கும். இதுக்கு வந்து சிவரஞ்சனின்னு பேர். வசதி இருக்கிறவங்க தங்கத்தில் போட்டுக்கலாம், வெள்ளியில் போட்டுக்கலாம். இது என்ன செய்யும் இந்த வேர் அப்படின்னு சொன்னால் அனைத்தும் உனக்கு கூட்டி கொடுக்கும், வெற்றி பாதையை நோக்கி செல்லும். இது அதை அணிந்து கொண்டால் நீ இருக்கிற சபையில் ஒரு மீட்டிங்க்கு போகிறீங்க, உன்னை தேடி கூட்டம் வரும். ஒரு பஞ்சாயத்து பேசுகிறீங்க, ஒரு குடும்பத்தில் நல்லது சொல்கிறதுக்கு போகிறீங்க, நீங்கள் சொல்கிற வாக்கு தான் வேத வாக்கு. வியாபாரம் கடையில் நடக்கலை, நீங்கள் போய் இது சும்மா இதை கையில் வச்சுக்கின்னு அந்த கடையில் போய் நின்று கடையாண்டு போய் ஏதோ ஒரு பொருள் வாங்கிறதுக்காக நில்லுங்க. உன்னை லேட்டாக அனுப்புவான் கடைக்காரன். காரணம் என்னன்னு சொன்னால் நீ போய் அந்த நிற்கிற நேரத்தில் இது வசீகரம், நம்மக்கிட்ட இருக்கிற துஷ்ட சக்தியை வந்து ஒடுக்கிடும். அது வந்து அந்த மாதிரி நல்லதுகள் அனைத்தையுமே செய்யக்கூடியது இந்த சிவரஞ்சனி. வில்வ மரத்து அடியில் தான் இது முளைக்கும். இது என்ன பண்ணுறோம் நாங்கன்னா, இந்த மாதிரி கொலு காலம் வரும்பொழுது அந்த நவராத்திரி விழா ஆரம்பிக்கும் போது இந்த செடிக்கு போய் நாங்கள் காப்பு கட்டிடுறோம். 9 நாள் தொடர்ந்து பூஜை போடுறோம். 10வது நாள் விஜயதசமி. அந்த விஜயதசமி நன்னு பூஜை போட்டு இதை வந்து கொண்டு வந்து பக்குவப்படுத்தி அது கூட வந்து பச்சை கற்பூரம், ஏலக்காய், லவங்கம் போட்டு வச்சிடணும். வாசனை நிறந்து இருந்தால் அது கூட வந்து லக்ஷ்மி தாய் கூட இருப்பா அப்படின்றது ஐதீகம். இதை வச்சு நாங்கள் அதை பயன்படுத்துகிறோம். அதே மாதிரி இது அரச மரத்தடியிலையும் வன்னி மரத்தடியிலும் தான் இருக்கக்கூடாது. தவ வஞ்சனின்னு இதுக்கு வந்து காப்பு கட்டி இது வேறு எடுக்கிறோம். இந்த இதுக்கும் அதே மாதிரி தான் காப்பு கட்டி விரதம் இருந்து பூஜை பண்ணி இந்த வேர் எடுக்கும்பொழுது இந்த வேர் அதுக்குண்டான ரட்சைக்குண்டான எந்திரத்தை எழுதி அந்த எந்திரத்தில் வந்து இந்த வேரை வச்சு முடிச்சு போட்டு கட்டினா நமக்கு அந்த துஷ்ட சக்தி தன்னால் விலகும். பீரோவில் எவ்வளோ பணம் வச்சாலும் நிற்கல. கடைசியில் படுக்கிறதுக்கு போகிறேன் நான். தூங்குகிற நேரத்தில் ஐயா வந்து எனக்கு ஒரு 1000 ரூபாய் தராரு. நான் வாங்கிக்கிறேன். படுக்க போட்டேன், படுக்க போகிறேன், பீரோவில் வச்சுட்டேன், படுத்துட்டேன். எழுந்து உடனே தெரியும் அந்த 1000 ரூபாயிலேருந்து ஒரு 200 எடுத்து
தூங்குறதுக்கு ஜஸ்ட்டு கொஞ்ச நேரத்தில் அந்த 1000 ரூபாவை 1000 ரூபாய் இருக்காது, 200 ரூபாய் எடுத்துருவேன் ஏதான ஒரு கண்டிஷனுக்கு. 1000 இருக்காது. அந்த மாதிரி வைத்த காசு நிலைக்கணும், அந்த லாக்கரில் ஒழுங்காக இருக்கணும்னு சொன்னால் இதுவும் விஜயதசமி அன்னைக்கு எடுக்கணும். இதுக்கு பாண்டவர் மூலின்னு பேர். இது வேர் கிடையாது, கிளை இலை. இது கூட வந்து பச்சை கற்பூரம், ஏலக்காய், லவங்கம் இதை போட்டு இது பீரோ லாக்கரில் சைலண்ட்டாக வச்சுட்டு பூஜை பண்ணும்போது வீட்டுக்கு அப்பப்போ வெள்ளிக்கிழமை பூஜை பண்ணுவோம். அந்த பீரோ லாக்கரை திறந்து இதுக்கு ஒரு பூஜை பண்ணிட்டு அதை காட்டிக்கிட்டு அது உள்ளே வச்சிருங்க. அந்த மாதிரி பண்ணோம்னா இது வந்து காசு பணத்தை தங்கிறதுக்கு உண்டான வழி பண்ணும். அதே மாதிரி இது வந்து 16 தேவதைகளை உள்ளடக்கப்பட்டது. திரிபுர சுந்தரி அப்படின்ற எந்திரம். இதுக்கு கட்டங்கள் எத்தின்றா இருக்குன்னா 16 கட்டங்கள் இருக்கும். நடுவில் வந்து பீஜாட்சரமாக சக்தி கொண்டு இருப்பவள் வந்து திரிபுரா சுந்தரி. இது மையமாக்கி 16 தேவதைகளை உள்ளடக்கி இதுக்கு நல்ல நேரம். இப்போ நீங்கள் வரீங்க, உங்கள் பேரை கேட்குறேன். உங்கள் பேரை கேட்ட உடனே உங்களுக்கு என்ன நட்சத்திரம்னு கேட்குறேன். நட்சத்திரம் கேட்ட உடனே அந்த நட்சத்திரத்தை பார்த்து பஞ்சாங்கத்தில் உனக்கு என்ன பட்சி வருதுன்னு பார்க்கணும். ஜோதிடத்திற்கும் மாந்திரிகத்துக்கும் சம்பந்தம் உண்டு. மணி, மந்திர, ஔஷதம், வாஸ்து இந்த நாளும் கலந்தது ஒரு கல்யாணத்துக்கு கட்டப்பட்ட தூண் மாதிரி. ஜோதிடத்தின் நேரத்தை அறியலாம், அந்த நேரம் பார்த்து எந்திரத்தை எழுதலாம். எழுதுகிறவனுடைய பட்சி அரசில் இருக்கணும், வந்த பார்ட்டியினுடைய பட்சி நடை ஊன் இந்த மாதிரி இருக்கும்போது நேரமாக பார்த்து இந்த எந்திரத்தை எழுதணுமுன்னா அது உங்களுக்கு பலிக்கும். ஏதோ நீங்கள் வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பேரை கேட்டு நான் எழுதி வச்சிடுறேன் போ அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கோ எழுதி காசுக்காக எடுத்து கொடுத்தோம்னா அது உங்களுக்கு ஒர்க் ஆகாது. ஒரு ஏற்றிருக்கிறேன் அது கொடுத்தா வேலை செய்யுமா? செய்யாது. 100% வேலை செய்யணுன்னா உன்னுடைய நட்சத்திரம் அது ஊன் நடை அரசு. நான் எழுதுருவேன் என்னுடைய நட்சத்திரம் ஒன்று ஊன் நடை அரசு இருக்கணும். ஒன்று உங்களுக்கு நடை இருக்கலாம், எனக்கு அரசு இருக்கலாம், செட் ஆகும். உங்களது ஊன் இருக்கலாம், எந்த அரசு இருக்கலாம், இல்லை உங்களது அரசு இருக்கலாம், எந்த ஊன் இருக்கலாம். எந்த மாதிரி பஞ்சப்பட்சி பார்த்து எழுதினால் அந்த எந்திரமோ தாய்த்தோ மையோ 100% அது தவறாமல் பலிக்கும். சில பேர் அதை செய்கிறதில்ல. அவங்கள நான் குற்றமாகவும் சொல்லலை. அவங்களுக்கு ஒரு சமயம் பஞ்சபட்சி நேரம் பார்த்து எழுதுறதுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியாது. யாரையும் நான் குறை சொல்கிறதாக இல்லை, குறை சொல்லலை நான். அந்த மாதிரி எழுதுனா இது பலிக்கும். அதே மாதிரி சப்த மாதாக்கள் 7 மாதாக்கள் இருக்கிறாங்க. அந்த 7 மாதாக்களுக்கு இது வந்து ஒரு முடிக்கு 108 ஸ்லோகம் சொல்லணும். 18 முடி இருக்கும். இது சப்த மாதாக்கள். இதில் கையில் அணியும் பொழுது எவ்வளவு பலமான துர்சக்தி. எனக்கு வேறு வசதி இல்லை, இந்த செய்வனை வச்சுட்டுக்கிறான்றாங்க. நான் சாப்பாட்டுக்கே கஷ்டமாக இருக்குது. அவன் வந்து செய்வனை எடுக்கணும், அது வந்து க்ளீன் பண்ணணும், செய்யணுன்னா 50,000 30,000 40,000லாம். நான் அது இருந்தால் எனக்கு ஜென்மத்தை தள்ளிடுவேன். சாப்பாட்டுக்கோ வழி இல்லை. கவலைப்படாது. அவங்களுடைய ராசி நட்சத்திரம் ஊர் முழு விலாசம் கொடுத்தா சப்தமோதாக்கிறது மந்திச்ச விபூதி இந்த மாதிரி கயிறை நம்ம அனுப்பிச்சி வைக்கலாம். இந்த கயிறை கட்டி அந்த சப்தமோதாக்கள் விபூதியை நெத்தியில் அணியும் போதே, ஏன்னு சொன்னால் இந்த சப்தமோதாக்கள் வந்து 7 பேர் இருக்கிறாங்க. 7 பேருமே லேசான ஆளுங்க இல்லை, எல்லாம் வெல்கரான ரவுடிங்க. எடுத்தவொன்னே அடி தடின்னு போகிறவங்க. சும்மா ஒரு இடத்துல ஒரு ரவுடி வந்து நின்றுந்தாவே அந்த தெரு வந்து அவன் போகிற வரையும் ஊட்ட விட்டு நம்ம யாரும் வெளியே வரக்கூடாதுன்னு அவன் மூலையில் நின்றுக்கிறவனை பார்த்த உடனே நம்ம போயிடுறோம். 7 ரவுடி அங்கே கத்தியும் கபடாவும் வில்லும் கில்லும் வச்சுருந்துன்னா அங்கே அவன் போவானா? போக மாட்டான்.
அந்த மாதிரி இந்த சப்த மாதாக்கள் முடி கையில் அணிந்து அந்த அம்மாவதினுடைய மஞ்சள் லேடிஸுங்க பூசலாம், நெத்தியில் வச்சுக்கலாம், அந்த திருநூறு அணியலாம். இதை செய்யும்போது அந்த துர்சக்திகள் விலகும். இது 108 வகையான புல்லுருவி அதை எடுத்து கருக்கி இதுக்கு 54,000 ஸ்லோகத்தை உருவேற்றி இதுக்கு வைக்கப்பட்டுள்ளது. இந்த மைய ஒரு பொட்டு இதில் வச்சுருக்கோம். இந்த மைய இதில் ஒரு பொட்டு வச்சுருக்கோம். இந்த சக்தி எந்தத்தினுடைய சக்தி, உங்களுடைய பட்சியினுடைய சக்தி, நான் எழுதின என் பட்சியினுடைய சக்தி, அதுக்கு சொல்லக்கூடிய மந்திரங்கள். அம்மா 108 முறை வந்துச்சிட்டேன், ஓகே சூப்பர் போ அப்படின்னு சொன்னால், நானே சொன்னேன்னா கூட நம்பாது. எப்பவுமே லட்சக்கணக்கில் போனால் ரொம்ப வெறித்தனமான அடி அது. குறைஞ்சபட்சம் 27,000 தாண்டணும். அதுதான் உண்மையான மந்திரம். 27,000 தாண்டினா ஓரளவுக்கு பரவாயில்ல. 54,000 சொன்னால் பாதி கிணறு தாண்டணும். 1,08,000 சொன்னால் சூப்பராக வேலை செய்யும். அந்த மாதிரி தயாரிக்கப்பட்டது. இதுவும் சப்த மாதாக்களினுடைய எந்திரங்கள் 9 எந்திரம் இதில் இருக்குது. இதுக்கு அதுக்குண்டான மூலிகைகள் இருக்குது. இது நடுவுட்டில் வச்சிடணும். எதுவும் தெரியாத சாமி படம் இருக்கிற மாதிரி அதை எடுத்துன்னு அங்கே வச்சிடணும். அதுக்கு பூஜை பண்ணிட்டு இருக்கும் பொழுது நான் ஏதோ தப்பான எண்ணத்தோடு ஏதோ ஒன்று செய்யறதுக்கு வரேன். வாஸ்புல் காலை எழுதி எடுத்து வைக்கிறேன். வாஸ்புடிலேயே என்னுடைய பவர் பூரா க்ளோஸ் ஆகிடும். சாதாவாக வித்தவுட்டாக ஆள் வந்து தான் அங்கே வித்தவுட்டாக போகணும். என் எண்ணம் பலிக்காது. துஷ்டத்தை தன்னால் விளக்கும். இந்த எந்திரத்துக்கு என்ன சக்தின்னா, முகவசிய, தனவசிய, தேவவசிய, ராஜவசிய, ஸ்ரீவசிய, புருஷவசிய, புத்திர சம்பத் வசிய, சர்வ சத்ரு வசத்தையும் செய்யும். அது இத்தனை வசியத்தையும் அந்த ஒரு எந்திரம் செய்யும். அடிக்க வர்ற எதிரியை கூட நண்பனாக்கி அனுப்பிச்சிடும். அவனுக்கு இந்த எந்திரம் நம்ம வச்சு பூஜை பண்ணும்பொழுது அவன் ஒரு முறை நம்ம வீட்டில் கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு போயிட்டான்னா, அவன் நம்மளுக்கு தீராத பகையாளியாக இருந்தால் கூட வெளியே போனோடனே டே போட அவனை அடிக்கணும் தான் இருந்தேன், என்னவாங்க போய் வந்தோடனே எனக்கு மனசு மாறி போச்சு விட்றான், அவனும் இருக்கட்டும் அப்படின்னு அந்த மந்திர பலம். அந்த மாதிரி பீஜ மந்திரங்களை சொல்லி அந்த மந்திரங்கள் சொல்லும் போதே 27,000 முறை இந்த மந்திரத்தை சொல்கிறோம் கூடும். அந்த திரிபுரா ஈஸ்வரிக்கு மந்திரம் சொல்லினே வரும். சொல்லினே வந்தோடனே இதை சொல்லுவோம். அம்மா தாய முகவசிய, தனவசிய, தெய்வசிய, ராஜவசிய, ஸ்ரீவசிய, புருஷவசிய, புத்திர சம்பத் வசிய, சர்வ சத்ரு வசியத்தையும் எனக்கு தந்தருள வேண்டும். அப்பனுக்கும் பிள்ளைக்கும் ஆகாது. இந்த எந்திரத்தை வச்சு வழிபடும் போது அப்பன் சொல்கிறது பிள்ளை கேட்பான், பிள்ளை சொல்கிறது அப்பன் கேட்பான். அதுதான் புத்திர சந்தானவசிய, சத்ருவசிய எதிரி. முகவசியம் நான் போய் நின்று ஒன்றே ஒரு இடத்துல என்னை பார்த்து லைக் பண்ணுறது, என்னங்க ஐயா வேணும் ஏது வேணுன்றது. தனவசிய, செத்து போகிற கழவனுக்கு கூட இடுப்பில் 1000 ரூபா இருந்தால் தான் அவன் பணம் போய் சேரும். இது அத்தனைங்களும் கூட்டக்கூடியது. ஆம்பியா மண்டாட்டிக்குள்ளே பிரச்சனை வராது. அதுக்கு தான் ஸ்ரீவசியாக சொல்கிறோம். புருஷன் பொண்டாட்டி போகாது, அதுதான் புருஷ வசியத்தை சொல்கிறோம். இவ்வளோ மந்திரங்களை சொல்லும்பொழுது அந்த எந்திரத்துக்கு அந்த ஒரு சக்தி உண்டு. கண்டிப்பாக. இப்போ அதே மாதிரி நிறைய பேருக்கு இந்த சொத்து பிரச்சனை அப்படிங்கிறது இருக்கும். அந்த சொத்தே ஒரு 10 லட்ச ரூபா தான் இருக்கும். ஆனால் அவங்க இது வரைக்கும் ஒரு 15 லட்சத்துலேருந்து 20 லட்சம் வரைக்குமே செலவு பண்ணியிருப்பாங்க அந்த சொத்துக்காக. ஆனால் அந்த கோர்ட்டு கேஸ் வழக்கு முடிஞ்சிருக்காது. அதுக்காக ஒரு தீர்வு அப்படின்னா ஏதாவது இருக்கா? இருக்குமா? தேய்பிறையில் வரக்கூடிய பஞ்சமி தீதியில் தலை வாழையில போட்டு பச்சரிசி பரப்பி அந்த அம்மனுக்கு நம்ம மூஞ்சிக்கு பூசுகிறோமே மஞ்சள், குண்டு மஞ்சள், 27 மஞ்சளில் மாலை கட்டி, சில வீட்டில் விக்கிரகம் இருக்கும், விக்கிரகம் இருந்தால் அதை அபிஷேகம் பண்ணி அதுக்கு போடலாம். விக்கிரகம் வைக்கிற அளவுக்கு எனக்கு வசதி இல்லை. ஒரு அட்டையில் அந்த அம்மாவை வாங்கி ஒட்டி நடுவீட்டில் வச்சுட்டு என்னை 27 குண்டு மஞ்சளில் அந்த அம்மாவுக்கு மாலை போட்டு மஞ்சள் பூவை வச்சுட்டு, ஏன்னா மங்களகரம் தானே எனக்கு நடக்கணும், எதிரி அடிக்கணும்னு நான் சொல்லலையே. வாழையில போட்டு ஒரு 3 கை இந்த அளவுக்கு பச்சரிசியை போட்டு பரப்பிட்டு முத்தனை தேங்காய் ஒன்று எடுத்து, நீ என்ன காரியத்தை நினைக்கிற அந்த கேஸ் உனக்கு ஓகே ஆகணும், அதுலேருந்து நீ விடுபடணும். 1
பங்காளிக தொல்லை விடுபடணும். எந்த தொழிலும் கடன் தொல்லையிலேருந்து விடுபடணும். எதுலேருந்து நீ விடுபட்டு வெளியே வந்தால் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறியோ அந்த வேண்டுதலை ஒரே மனதோடு அந்த தேங்காவை கையில் வச்சுக்கின்னு உடைச்சி குடுமையை எடுத்துட்டு அந்த தேங்காவை வச்சு முடிந்தால் நெய் ஊற்றி தாமரை தண்டு நூல், இது தாமரை தண்டு நூல், இது தாமரை தண்டு திரி நூல். இந்த நூலோட பஞ்சு நூல் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்து திரி போட்டு கஷ்டப்பட்டு இந்த மந்திரத்தை ஒரு பேப்பரில் எழுதிக்கின்னு ஓம் சியாமலாய ச வித்மகே அல அஸ்தாய தீமகே தன்னோ வாராகி பிரசோதயாத். ஓம் சியாமலாய ச வித்மகே அல அஸ்தாய தீமகே தன்னோ வாராகி பிரசோதயாத். 108 முறை மஞ்சள் பூவை உன் கஷ்டத்தை நினச்சி அந்த படத்துக்கு போட்டு கையெடுத்து கும்பிட்டு விட்டுருங்க. அந்த பஞ்சமி தீதியில் இதை பண்ணுங்க. மறுநாள் காலையில் அந்த பச்சரிசி எடுத்து வெல்லம் போட்டு ஒரு பிரசாதமாக பண்ணி சின்ன சின்ன பசங்க தெருவில் விளையாடுறாங்களே அவங்களுக்கு கொடுங்க. என்ன ஏனோ பண்ணிட்டான் என் பிள்ளைங்களுக்குன்னு நம்ம மேலே பழி வரும்னா வாயில்லா பசுமாட்டுக்கு எடுத்து போய் கொடுத்துருங்க. 5 தேய்பறி செய்யுங்க. 6வது தேய்பறிக்குள்ளோ யார் மூலியமாவது விடுதலை நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு வழிவகை அந்த பஞ்சமி தீதியுடைய வாராகி தாய் போர்ப்படை தளபதி சப்த மாதாக்களுக்கெல்லாம் வந்து போர்ப்படை தளபதி வாராகி தாய் சரியான முடிவை வந்து அவள் கட்டுவாள். இந்த முன்னோர் சாபத்திலிருந்து எப்படி விடுபடுறது? அம்மா சில பேர் வந்து ஏக பூஜை போடணுன்றாங்க. சில பேர் வந்து பசுமாடு ஒன்று வாங்கி ஐயாவுக்கு கொடுத்துரு, அவர் வளர்த்துக்குன்னு அந்த பால் கீழே கறந்து குடிச்சிருந்தாருன்னா அவருக்கு முன்னோர் சாபம் விலகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கே சாப்பாட்டு கஷ்டமாக இருக்குது. ஒரு 25,000 ரூபாய் கொடுத்து ஐயாவுக்கு பசுமாடு வாங்கி கொடுக்குற அளவுக்கு எனக்கு வசதி இல்லை. நான் என்ன செய்யட்டும்? ஆகினால அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கிறவங்க அழகான செக்கு நல்லெண்ணெய் அதை வாங்கி லைனிங் துணி வருது இல்லைங்களா, ஜாக்கெட் பிட்டு லைனிங் துணி, ஜாக்கெட்டு பிட்டில் வந்து அவ்வளோவா எரியாது. ஜாக்கெட்டு பிட்டு லைனிங் துணியை 1 மீட்ரு வாங்கி முதல்ல அந்த துணியை போட்டு நல்லா கசக்கிடுங்க, புழிஞ்சி எடுத்துருங்க, வெயிலில் காய வச்சுருங்க. 2வது அந்த துணியை எடுங்க, அந்த துணியை எடுத்து பன்னீர் ஊற்றுங்க. பன்னீரில் அந்த துணியை வந்து ஒரு நைட்டு தங்க வச்சுருங்க. காலையில் எடுத்து புழியாமல் அப்படியே காய வச்சுருங்க. அதுக்கப்புறம் அந்த திரியை கட் பண்ணுங்க. அந்த திரியில் வந்து இது வாழைத்தண்டு திரி நூல், இது வாழைத்தண்டு திரி நூல். இதில் வந்து எடுத்திங்கன்னா திரி மாதிரி வரும். நம்ம திரி மாதிரி இது எடுத்து அந்த சிகப்பு துணிக்குள்ளே வச்சு திரித்து விளக்கு ஏற்றுங்க, ஹாலில் ஏற்றுங்க, பூஜை ரூமில் ஏற்றுங்க. எங்களுக்கு முன்னோர்கள் என்ன தவறு செஞ்சுட்டு போயிட்டாங்களோ அவங்க பாவம் எங்களை வந்து சுற்றுது, இது எங்களை விட்டு விலகணும், எங்களுக்கு ஒரு வழி கிடைக்கணும்னு ஒரு 48 நாள் இந்த விளக்கை ஏற்றுங்க. முன்னோர்கள் சாபம். வசதி இல்லாதவங்களுக்கு எளிமையான முறை இது. வசதி இருக்கிறவங்க 50,000 ரூபாய் செலவு பண்ணி ஏக பூஜை பண்ணிக்கலாம். வசதி இல்லாதவங்க எளிய முறை இது. இதை பண்ணோம்னா நல்லாயிருக்கும். கண்டிப்பாக. இந்த வெள்ளருக்கும் திரி செல்வத்தை கூட்டும், தீய சக்திகளை அண்ட விடாது. தாமரை தண்டி திரி நூல், குபேர வசியம். வியாழக்கிழமை இந்த சகப்பு துணியை வந்து எப்படி கசக்கி கஞ்சி எடுத்துட்டு பன்னீர் போட்டிங்களோ அதே மாதிரி பச்சை கலர் துணியில் திரி போட்டு வியாழக்கிழமை சாயங்காலம் 5:45 மணிக்கு மேலே இதை விளக்கேற்றி ஒரு 6:45 வரலையும் 1 மணி நேரம் ஏறிட்டோம். குபேரனுக்கு ரொம்ப நல்லா பிடிக்கும், லக்ஷ்மிக்கு பிடிக்கும், வெள்ளருக்குன்னு சொல்லிட்டேன். இது வந்து முன்னோர்கள் சாபத்தை ஒழிக்கக்கூடியது வாழைத்தண்டு திரி நூல். கண்டிப்பாக சார். நம்மளோட நேயர்களுக்காக அவங்கக்கிட்ட இருந்த நிறைய சந்தேகங்களுக்கு இன்னைக்கான நேர்காணல் ரொம்பவே பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த நேர்காணலுக்கு ரொம்பவே நன்றி சார். நன்றிம்மா.